இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு ஆசிரியரும் சகோதர சகோதரிகள் மிக சிறப்பாக பணியை பற்றி அவங்க சொன்னாங்க. ஒவ்வொருத்தரையை பற்றியும் ஒவ்வொரு ஆங்கிளில் நான் சொல்லுவேன். எங்களுக்கு அடுத்து ரிட்டையர் ஆகிற இருக்கிற சித்தார்த்தன் சார் வந்து வேலைக்கு நான் சேர்ந்த புதுசில் சின்ன பையனாக இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்ப்போம். இதே மாதிரி நான் மேக்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் சிறப்பாக மாணவர்களை கொண்டாடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. என் பையன் பெரிய பையன் தீபக் வந்து குழந்தை தீபக் சந்தோஷம் தான் அப்பெல்லாம் கூப்பிட்டு அவனை தூக்கி கூப்பிட்டு வச்சுப்பான். அந்த காட்சி இன்னும் என் மனசுலேயே அந்த கூப்பிட்டு வச்சுட்டு அவனை கூப்பிட்டு வந்தது இன்னும் என் மனசுக்கு. அதே மாதிரி அப்போல்லாம் ரொம்ப புதுசாக எல்லாரும் பழகுது. அப்புறம் நிறைய டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஹையர் செகண்டரியிலே நான் மேலே இருக்கிற மாதிரி ஆகிட்டு இந்த பிடிஸ்லாம் நம்ம இறங்கி வந்து நானாக டைம் இருக்கும்போது பேசணும். அதுமாரி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சிவகுமார் சார் பற்றி சொல்லணும்னா அவங்க அப்பா நினைப்பா அவங்க அப்பா வந்து என்னை பொண்ணாக நினைப்பாங்க. போலீஸை வந்து வீட்டுக்கு வந்து சத்தமாக பேசுவாங்க. சார் வந்து சத்தமாக பேசுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சது போலீஸை வந்து பாரு அவ்வளோ என்ன பண்ணுற அவங்க ஒய்ஃப் பேரை சொல்லிட்டு வா அப்படின்ட்டு என்னமோ பொண்ணு வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி என்ன அப்படி கொண்டாடுவாங்க. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி புதிய ஜோடிகள் 1 வீக் தான் இருக்கும் கல்யாணம். எங்களுக்கு வந்து விருந்து வச்சோம். அவங்க வீட்டுக்கு பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இல்லை அவங்க விருந்து வச்சாங்க. அதை வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். வீடு வாடகைக்கு கிடைக்கிறதுக்கு இப்படிலாம் இருந்தால் நல்லது, இப்படி இருந்தால் சௌரியம். எங்கள் வீடு பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் வேலை பார்க்கும்போது இடத்துல பார்க்கும்போது வீடு வாடகைன்னு சொல்லிட்டு இதுலேருந்து நாங்கள் எவ்வளவோ இந்த சொந்த வீடு கட்டுறதுக்கும் பல உதவிகள் செய்திருக்காங்க. அப்போ அதெல்லாம் நாங்கள் வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது. குடும்பம் நடத்துறதுக்கு எப்படிலாம் பாத்திரங்கள் வாங்கி வச்சுக்கிறது, மளிகை ஜாமான் வாங்கி வச்சுட்டு எப்படிலாம் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் அம்மா வந்து சொல்லுவாங்க. அவங்க அம்மா தான் சொல்லுவாங்க. அம்மா தான் வாழ்க்கையில் மட்டும் தேவியையும் தங்கச்சின்னு தான் நினைச்சுக்கணும். அந்த பெரிய பெரிய சிவனேசனும் அவ்வளவு போனதும் அக்காங்கிற மாதிரி இருந்தீங்க. குமார் சார் பற்றி சொல்லணும்னா ஒரு ஆக்டிவான கிளாஸ் சொல்கிற வேலையை எடுத்துட்டு இங்கே ஏகச்சம் நான் அனுப்பியிருக்கேன். அடுத்த ஏகச்சம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப உரிமையோட இருந்தேன். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்குவாங்க. தலையில் பொழுது அது கூட நோட் பண்ணி சொல்லுவாங்க. தலையில் பொழுது கொட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அவ்வளோ அக்கறை. சாப்பிடணும், நேரத்தில் சாப்பிடணும். கடைசியில் அவர் சாப்பிட்றது 3 இட்லி நான் 3 இட்லி விட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 3 இட்லி விட்டுக்கு அவங்க சாப்பிட்டுட்டு என்னையை வந்து நீங்கள் சாப்பிடணும் தெம்பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கு. அடுத்தது புதுசாக வந்திருக்கிற வீரமணி சார் என் பையன் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என் பையன் வயசு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகி எனக்கு கூப்பிட்டு நல்லா வாழ்க்கை. டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தையும் எடுத்துட்டு சொல்லிகிட்டே இருந்தால் ஒவ்வொரு சிறப்பான முறையில் எல்லாரும் சிறந்தவர்கள். விஜய் ஆகட்டும், எல்சி ஆகட்டும், டானியா ஆகட்டும், கண்ணம்மா ஆகட்டும். கண்ணம்மாவோட கோலத்தை மார்கழி மாதத்தில் அப்படி கண்ணிலே நினச்சிட்டே இருக்கும். கை பேசுதா கோலம் பேசுதா அப்படின்னு தெரியாது. அது கிளி பேசியிருக்கும், கை அப்படி இருக்கும், வண்ணமாக வரைஞ்சிருக்கும். அதே போல் டானியா எங்களுடைய மாணவி மேக்ஸ் டீச்சராக இருக்குது. வெண்ணிலா எங்களுடைய ஸ்டூடெண்ட்டு தமிழ் டீச்சராக வந்திருக்கு. கண்ணியை பற்றி சொல்லவே வேண்டாம். பைந்தமிழ் அரசி அவங்க. பிஜேபி செந்தமிழ் அரசியோ
சண்முகி, பைந்தமிழ் அரசி, தமிழில் ரொம்ப சூப்பராக கிளாஸ் எடுப்பாங்க. விஜய் மாதிரியே அவங்களும் சிறப்பான ஆசிரியை. நாங்கள் எல்லாருமே இந்த லேடி டீச்சர்ஸ் எல்லாருமே விஜய் ஆகட்டும், என்சி ஆகட்டும், என்சி தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. மறுபடி பேர் அனுப்புனேன் சாப்பிட்றதுக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் அந்த மாதிரி தானியம் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் பழக்கம். யாருக்கு உயர்ந்து பிஜி அப்படி இவங்க பாதத்திறமை இருக்காது. அதேமாதிரி ஜென்ஸ் ஸ்டாஃப்டையும் நான் உரிமையை எடுத்துக்கிட்டு அவங்க அப்படி இருக்கணுங்கிற அக்கறை இருக்காது. அவங்களோட சப்ஜெக்டில் நீங்கள் இப்படிலாம் இருந்தால் நல்லது. சார் சொன்னாங்களே பேப்பர் டைமில் போக சொல்கிறாங்க. இப்போ தான் செஞ்சுருக்காங்க. நீங்கள் பேப்பர் கொடுத்து போகணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன். கவிதா டீச்சர் புதுசாக வந்திருக்காங்க. அவங்க ஸ்ரீவித்யா டீச்சர், சங்கீதா சப்ஜெக்டுக்காக இருக்காங்க. பிரபாவும் நல்ல ஒரு டீச்சராக எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக சில அக்கறை எடுத்து பல செய்திகள்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அளவில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இதை குற்றம் குறைகள் கோபம் கூட எதையும் பேசிக்கலாம். அது மாதிரிலாம் இருந்திருந்தா அதெல்லாம் தவிர்த்திருக்கேன், மன்னிச்சிருக்கேன். வழி இல்லாமல் எப்படி Ma.